சொல்லு நந்தினி, எதுக்காக ஃபோன் பண்ண? நீங்க இப்ப எங்க இருக்கீங்க? அர்ச்சனா கூட தானே? ஆமா, அவங்கள டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டில் கொண்டு போய் விட்டுட்டு போயிட்டு இருக்கேன். அதனால என்ன இப்போ? என்ன ரொம்ப டென்ஷன் ஆகி பேசுறீங்க? டென்ஷன் ஆக வேண்டியது நான். அர்ச்சனா கிட்ட எல்லாத்தையும் போட்டு கொடுத்துட்டீங்களா? என்ன வளர்ற? எனக்கு தெரியும் சார். நான் வெளிநாடு போகவே இல்ல. செல்வம் என்னை எங்க தங்க வச்சிருக்காரு, எங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு எல்லாத்தையும் இந்நேரம் போட்டு கொடுத்துருப்பீங்களே. செல்வம் உங்களை அடிச்சு அவமானப்படுத்தினதுக்காக எங்களை பத்தி போட்டு கொடுத்து பழி தீர்த்துக்கலான்னு பாக்குறீங்களா? நான் ஒன்றும் அந்த மாதிரி கேவலமான ஆள் இல்லை. எனக்குன்னு ஒரு இமேஜ் இருக்கு, கௌரவம் இருக்கு. செல்வம் என்கிட்ட கீழ்த்தரமா நடந்துகிட்டாங்கிறதுக்காக பதிலுக்கு நானும் கீழ்த்தரமா நடந்துக்கிற ஆள் இல்லை. நான் நினைச்ச மாதிரி நீ அர்ச்சனா கிட்ட சொல்லலையா? சரி, நீங்க தப்பிச்சுக்கிட்டீங்க. எங்க அர்ச்சனா கிட்ட எங்களை பத்தி போட்டு கொடுத்துருவீங்களோன்னு செல்வம் உங்க மேல ரொம்ப கோவத்துல இருக்காரு. உங்களை உண்டு இல்லைன்னு பண்றேன்னு கிளம்பினாரு. நான் தான் தடுத்து படுக்க வச்சிருக்கேன். செல்வத்தை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. செல்வம் நினைச்சா உங்களை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவாரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. இருந்த இடத்துல இருந்தே காரியத்தை சாதிக்கிறதுக்கு செல்வத்துக்கு செல்வாக்கு இருக்கு. அதனால அர்ச்சனா கிட்ட எங்களை பத்தி ஏதாவது சின்ன தகவல் கூட போட்டு கொடுத்தீங்க, உங்க கதை அவ்வளவுதான். உங்களை எச்சரிக்கை பண்ணதான் ஃபோன் பண்ணேன். ஜாக்கிரதை. எனக்கா எச்சரிக்கை விடுற? உன்னை விட்டு வைக்கிறது என்னடி? இப்பவே போய் அர்ச்சனா கிட்ட சொல்றேன் பாரு. இப்போ போய் அர்ச்சனா கிட்ட நந்தினி விஷயத்த சொன்னா இத்தனை நாளா ஏன் சொல்லன்னு கேட்டா என்ன பதில் சொல்றது? என்னை அடிச்சதுனால தான் சொல்றேன்னு கேவலமா நினைச்சிட்டா. இந்த விஷயத்த நான் அர்ச்சனா கிட்ட சொல்லணும். சொல்லாமலும் இருக்கக்கூடாது. என்ன பண்ணலாம்? சிஸ்டர், ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்ன விஷயம்? நாளைக்கு காலையில மயிலாப்பூர் கோயில்ல செல்வம் பேர்ல ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துருங்க. உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துரும். இல்ல சேட், நான் இப்போ கோயிலுக்கு போற மனநிலைமையில இல்ல. அப்படிலாம் சொல்லாதீங்க சிஸ்டர். நாளைக்கு காலையில அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்கோ. எல்லாம் நல்லதாவே நடக்கும். அதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். கண்டிப்பா போயிட்டு வாங்க சிஸ்டர். வச்சிடுறேன். என்னம்மா விஷயம்? போன்ல யாரு? சேட்டு தான் ஃபோன் பண்ணாரு. நாளைக்கு காலையில மயிலாப்பூர் கோயிலுக்கு போய் அவர் பேர்ல அர்ச்சனை பண்ண சொல்றாரு. அப்படி பண்ணா பிரச்சனை தீருமா? நல்ல விஷயம் தானம்மா. நாளை காலையில கண்டிப்பா கோயிலுக்கு போயிட்டு வந்துடலாமா? விஷயம் கேள்விப்பட்டதுல இருந்து ரத்தம் கொதிக்குது சார். அவன் வேணா இன்னைக்கு அசோசியேஷன் தலைவரா இருக்கலாம். ஆனா அவன் ஹிஸ்டரி என்ன? பிளாட்பார மெக்கானிக் தானே. அவனை இந்த அளவுக்கு ஆளாக்கி விட்டது யாரு? நீங்க தானே சார். உங்களையே கை நீட்டி அடிச்சிட்டான். அவனை சும்மா விடக்கூடாது சார். இப்போ ஒண்ணும் கெட்டு போயில சார். நீங்க மட்டும் சரின்னு சொல்லுங்க. நான் ஆளுகளை கூட்டு போய் அவனை உரு தெரியாம அடிச்சிட்டு வந்துடுறேன். அவசரப்படாதடா. வளர்த்து விட்ட நாமளே அவன் அடிக்கிறது தப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் செல்வம் தப்பானவன் இல்லை. அவன் வளர்ந்த திமிர்ல இப்படி தப்பான சேர்க்கையில எல்லாத்தையும் திமிரா பண்ணிட்டு இருக்கான். அதுக்காக அவனை சும்மா விடலாமா சார்? அவனை ஏதாவது பண்ணி ஆகணும். அப்பதான் அவனுக்கு உங்க மேல பயம் இருக்கும். ஏதாவது பண்ணணும்னா இந்த சேட்டு அங்கேயே அவன் கதையை முடிச்சுட்டு வந்திருப்பேன். கோழை மாதிரி அடி வாங்கிட்டு திரும்பி வந்திருக்க மாட்டேன். அர்ச்சனா சிஸ்டரோட முகத்துக்காக பாக்குறேன். அவனுக்கு ஏதாவது ஒண்ணுனா அது அர்ச்சனாவை தான் பாதிக்கும். அந்த பொண்ணு வேற நேரமாச கர்ப்பிணியா இருக்கா. அதனாலதான் அவனை மன்னிச்சு விட்டுட்டு வந்திருக்கேன். அப்போ அர்ச்சனாவுக்கு நீங்க நல்லது பண்றதா இருந்தா நீங்க ஏன் சார் நந்தினி விஷயத்தை அவங்க கிட்ட சொல்லல? சொல்லாம சொல்லியிருக்கேன். நாளைக்கு செல்வமும் நந்தினியும் கோயிலுக்கு போறாங்க. அதே கோயிலுக்கு அர்ச்சனா சிஸ்டரையும் போக சொல்லியிருக்கேன். அங்க 3 பேரும் ஒருத்தர் பார்ப்பாங்க. அப்போ பெரிய பூகம்பமே வெடிக்க போகுது. அர்ச்சனா சிஸ்டர் தன் லைஃபை காப்பாத்திக்கிறதுக்காக எந்த லெவலுக்கு வேணா போவாங்க. இது மூலமா நான் அர்ச்சனா சிஸ்டருக்கு ஒரு நல்ல காரியம் செஞ்ச மாதிரி ஆயிடுச்சு.
என்னம்மா இந்த காஃபியை வச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்க? செல்வம், சீக்கிரம் குளிச்சுட்டு ரெடி ஆகு, கோயிலுக்கு போகணும். ஒரே நிமிஷம் இந்த நியூஸ் மட்டும் படிச்சுட்டு போயிரு. ஐயோ, நீ எந்த நியூஸும் படிக்க வேணாம். இட்ஸ் ஆல்ரெடி கெட்டிங் லேட். சீக்கிரம் வா. என்ன இது, ஒரு குளிச்சுட்டு நிமிஷத்துல ready ஆகு. படிச்சிருப்ப. ப்ளீஸ் ப்ளீஸ் போ போ. சீக்கிரம் போ. என்னம்மா இன்னும் ரெடி ஆகாம உட்காந்துருக்கீங்க? சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்கம்மா. இப்போ நீ என்ன எங்க கூப்பிடுற? என்னம்மா இப்படி கேக்குறீங்க? நேத்து ஐயாவோட ஃப்ரெண்டு சேட்டு கோயிலுக்கு போய் ஐயா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு வர சொன்னாரேம்மா, மறந்துட்டீங்களாம்மா? விசேஷ பூஜையில கலந்துக்க நேரம் ஆயிடுச்சுமா, சீக்கிரம் போய் ரெடி ஆயிட்டு வாங்கம்மா. இல்ல பேபி, நான் எங்கேயும் வரல. என்னம்மா உங்ககிட்ட இருந்து இப்படி ஒரு வார்த்தையை நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. மனசு வெறுத்து போச்சு பேபி. சாமி பூஜை கோயில்னு கிடந்த எனக்கு அந்த கடவுள் என்ன நல்லது பண்ணாரு? எத்தனை நாள், எத்தனை கோயில், எத்தனை சாமி, எவ்வளவு விரதம் இருந்திருப்பேன். எங்க அம்மா எனக்காக கும்பிடாத தெய்வம் இல்ல. கோயிலே கதின்னு ஒரு காலத்துல இருந்த என்னோட அந்த பிரார்த்தனையாலதான் எனக்கு ஒரு நல்ல புருஷன் கிடைச்சிருக்காருன்னு எல்லாருமே சொன்னாங்க. ஆனா அந்த நல்ல புருஷன் இப்ப என்ன நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டாரு. பூஜை, புனஸ்காரம், பக்தி, இதுல நான் என்ன குறை வச்சேன்? கடவுள் ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாரு? நான் மயங்கி விழுந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு என்ன வந்து பார்க்கணும்னு தோணல. இல்ல, என் கால்ல முள்ளு குத்துனா அவர் கண்ணுல ரத்தம் வரும். அப்படி இருந்த மனுஷன் இப்ப எப்படி மாறிட்டாரு? எங்க 2 பேருக்குள்ள மனஸ்தாபம் இருந்த நேரத்துல கூட நான் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறது தெரிஞ்சு எனக்காக பதறி அடிச்சிட்டு கார் ஓட்டிட்டு வந்து ஆக்சிடென்ட் பண்ணவரு எப்படி இப்படி மாறினாருன்னு எனக்கு தெரியல. இவ்ளோ நடந்ததுக்கு அப்புறமா அந்த கடவுள் கிட்ட முறையிட்டு என்ன பிரயோஜனம்? மனசே விட்டு போச்சு. எனக்கு எது மேலேயும் பிடிப்பு வரல. இன்னும் அந்த கடவுள் என்னை என்னெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அத்தனையும் பண்ணட்டும். என்னால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தாங்குறேன். இப்படி எல்லாம் மனசை விட்டுடாதீங்கம்மா. தெய்வம் நல்லவங்கள சோதிக்கும், ஆனா கைவிடாது. கோயில் விசேஷ பூஜையில கலந்துகிட்டு ஐயா பேர்ல அர்ச்சனை பண்ணா உங்க பிரச்சனை எல்லாம் தீந்துடும் சொல்லி சேட்டு சொன்னாருல்லம்மா. வாங்கம்மா போயிட்டு வந்துடலாம். வேண்டாம் பேபி. திரும்ப திரும்ப நான் நம்பிக்கை வச்சு ஏமாந்து விரக்தி அடைஞ்சதெல்லாம் போதும். என்ன அந்த கடவுளும் கைவிட்டாரு, என் புருஷனும் கைவிட்டாரு. எனக்கு சாமியும் வேணாம், கோயிலும் வேணாம், என்னை விட்டு. போலாமா? செல்வம், ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இத்தனை நாளா திருட்டுத்தனமா தான் மறைச்சு என்னை வெளியில கூட்டிட்டு போனேன். இன்னைக்கு தான் ஓப்பனா கூட்டிட்டு போறேன். அதுவும் கோயிலுக்கு போறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போலாம் வா. வணக்கம். வணக்கங்க, உட்காருங்க. என்ன விஷயம் சொல்லுங்க. கல்யாணத்துக்கு கோயில் புக் பண்ண வந்திருக்கோம். ஓஹோ, அப்படியா? ரொம்ப சந்தோஷம். கல்யாணம் யாருக்கு? என் பொண்ணுக்கு இவர் பையனுக்கு கல்யாணம். இவன் தான் என் பையன் ரஞ்சித். இவன் தான் கல்யாண மாப்பிள்ள. ரொம்ப சந்தோஷம். உங்களை மாதிரி பெரியவங்கெல்லாம் இந்த மாதிரி கோயிலில் சிம்பிளா கல்யாணம் வச்சுக்கிறது மற்றவங்களுக்கெல்லாம் முன் உதாரணம். அதுவும் எங்க கோயிலில் கல்யாணம் வைக்கிறதுனால இதை பார்த்து நிறைய பேர் புக் பண்ண வருவாங்க. சரிங்க, கல்யாணத்துக்கு எவ்வளவு பணம் கட்டணும்? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இது ரொம்ப சாதாரணம். வெறும் 500 ரூபாய் தான். புரோகிதரு மற்ற செலவுகள்லாம் உங்களுது தான். அப்ப புக் பண்ணிடுங்க. அப்படிங்களா? கல்யாணம் முடிஞ்ச கையோட டிபனுக்கெல்லாம் எங்கேயும் ஏற்பாடு பண்ண போறீங்க? ஏன்னா பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்கு, அங்கேயே ஆர்டர் கொடுத்துட்டா உங்களுக்கு சௌரியமா இருக்கும். அதெல்லாம் அப்புறம் சொல்ல நான் உங்களுக்கு. சரி, சரி. முதல்ல புக் பண்ணுங்க. சரி, டேட் என்ன? வர புதன்கிழமை 28ஆம் தேதி. அட, அதே தேதியில ஏற்கனவே ஒரு கல்யாணம் புக் ஆயிருக்குங்க. இந்த கோயில்ல 2 கல்யாணம் பண்ற அளவுக்கு வசதி இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே நேரத்தில் 3-4 கல்யாணம் எல்லாம் நடத்தி இருக்கோம். எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்குவோம். சரி,
டேட்டு, பொண்ணு பேரு, மாப்பிள்ளை பேரு எல்லாத்தையும் எழுதி கையெழுத்து போடுங்க. ரேவதி அதுவா, ஏற்கனவே ஒரு கல்யாணம் இதே தேதியில புக் ஆயிருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு பேரு கூட நீங்க எழுதியிருக்கிற பேரு தான். வாசுதேவன் ரேவதின்னு போட்டிருக்கு. சரி நாங்க சரி வரோம். வாங்க, நல்லது. இந்தாங்க. சரிங்க நான் வரேன். வாங்க. வாசுதேவன் ரேவதின்னு போட்டிருக்கு. தப்பா படுதே. ஒருவேளை அவனா இருக்குமா? இந்த உலகத்திலேயே இன்னைக்கு சந்தோஷமா இருக்கிறது யார் தெரியுமா? நான் தான். உன் கூட வெளியில வந்தது என்னமோ இன்னைக்குதான் புதுசா பிறந்த மாதிரி இருக்கு. சந்தோஷமா இருக்கு. சரி வா, முதல்ல விநாயகர் சந்நிதி இருக்கு, வா கும்பிட்டு போலாம். கடைசி நேரத்துல மனசு மாறி நீங்க கோயிலுக்கு வந்தது சந்தோஷமா இருக்குமா? எங்க சேட்டு சொன்ன பூஜையை பண்ண முடியாம போயிடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தம்மா. என் வாழ்க்கையில சோதனை தர கடவுள் மேல நான் கோவப்பட்டாலும் எனக்கு அந்த கடவுளை தவிர வேற யார்கிட்ட ஆறுதல் கிடைக்கும்? ஏதோ சேட்டு அசரீரியா இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா உங்க பிரச்சனை எல்லாம் தீரும்னு சொன்னாரு. அதனால தான் நான் வந்தேன். சரி வா போலாம். என்னம்மா இது அநியாயமா இருக்கு? ஐயாவும் நந்தினியும் புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஒண்ணா போறாங்களேம்மா.
என்னால நம்பவே முடியலையேம்மா. புனிதாவும் பானுவும் முதல்ல இத பத்தி சொன்னப்ப நான் நம்பவே இல்ல. இத பத்தி நான் அவர்கிட்ட கேட்டப்போ ஏதேதோ சொல்லி சமாளிச்சாரு. இப்போ என்கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டாரு. வா பேபி போலாம். அம்மா பாத்து போங்கம்மா, இவ்வளவு வேகமா போறீங்களேம்மா. இந்த மாதிரி நேரத்துல உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுமா? எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல. இன்னைக்கு அவங்க 2 பேரையும் நான் பிடிக்காம விட மாட்டேன். எந்த பக்கம் போனாங்கன்னே தெரியலையே. ச்சே. அறிவில்ல என்ன வண்டி ஓட்டுற ஒண்ணு? அர்ச்சனா, அர்ச்சனா நீயா? சாரிண்ணே, நான் ஏதோ டென்ஷன்ல வண்டி ஓட்டிட்டு என்னம்மா வந்துட்டேன். டென்ஷன்? மாசமா இருக்க நேரத்துல இவ்வளவு வேகமா வண்டி ஓட்டிட்டு வர? அப்படி என்ன அவசரம்? நம்ம நினைச்ச மாதிரி நந்தினி வெளிநாட்டுல இல்லன்னு இதே ஊர்ல தான் இருக்கா. இப்பதான் அவரையும் நந்தினியும் நான் கோயில்ல வச்சு பார்த்தேன்னு. ஆனா அவங்க என்ன பார்க்கல. அவங்கள எப்படியாவது கையும் களவுமா பிடிக்கணும்னு தான் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். கார் எந்த பக்கம் போச்சுன்னே தெரியல. அந்த டென்ஷன்ல தான் நான் வண்டி ஓட்டிட்டு வந்தேன். அவங்கள எப்படியாவது நான் கண்டுபிடிச்சிடணும். என் வாழ்க்கையை நான் காப்பாத்திக்கணும்னு. அந்த நந்தினியோட சுயரூபம் தெரிஞ்சுதான் நான் அன்னைக்கே சொன்னேன். அத செல்வமும் புரிஞ்சுக்கல. நீயும் உன் புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசின. இன்னைக்கு எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்களா உங்கள? தப்பு பண்ணிட்டேன்னு, பெரிய தப்பு பண்ணிட்டேன். எங்க அம்மா எவ்வளவோ படிச்சு சொன்னாங்க, நான் கேட்கல. நீங்களும் என் வாழ்க்கையில அக்கறை எடுத்துக்கிட்டு எவ்வளவோ சொன்னீங்க, அதையும் நான் கேட்கல. எல்லாத்துக்கும் காரணம் என் புருஷன் மேல நான் வச்சிருந்த கண்மூடித்தனமான நம்பிக்கை தான். இதை இப்படியே விடக்கூடாதுன்னு அவங்களை கண்டுபிடிச்சே ஆகணும். இவ்வளவு பெரிய ஊர்ல அவங்கள எப்படிம்மா கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு அவங்களை எப்படியாவது கண்டுபிடிச்சே ஆகணும். அண்ணே, அவர் போற இடம்லாம் உங்களுக்கு தெரியும்ல. நீங்களும் என் கூட வாங்க, நாம போய் அவங்களை கண்டுபிடிக்கலாம். சரிம்மா, நான் வரேன். ஒரு நிமிஷம் வண்டி ஓரமா விட்டு வரேன். அர்ச்சனா, நீ வண்டி ஓட்ட வேணா, நான் ஓட்டுறேன், நீ உட்காரு. சரிங்கண்ணே.